பெருந்தோட்ட மக்களுக்கு 1700 ரூபா சம்பளம் தருவதாக ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலும் சொல்லியிருந்தார். அவருடைய வரவு செலவு திட்டத்தில் கூட இதை சொல்லியிருந்தார். இப்பொழுதும் சொல்லுகின்றார் 1700 ரூபா சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் அல்லது 2000 ரூபா கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த கம்பெனி இதுவரைக்கும் 1700 ரூபா கொடுப்பதற்கு முன்வரவில்லை. கம்பெனியுடைய பிரதான நிறுவனராகிய திரு ராஜதுரை அவர்கள் சொல்லுகின்றார்கள் 1700 ரூபா சம்பளம் கொடுத்தால் எங்களுக்கு அரசாங்கத்துக்கு மீண்டும் தோட்டங்களை கையளிக்க வேண்டியதுதான் எங்களுடைய விஷயமாக இருக்கின்றது என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார். அல்லது யாராவது பொறுப்பேற்க முடியுமானால் இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே இவ்வாறு எதேச்சகரமாக பேசுகின்ற இந்த கம்பெனிகளுக்கு எதிராக அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது? இதே அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இந்த பெருந்தோட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகளை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இன்று அவர்கள் பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியிலே இன்று அவர்கள் சாப்பாட்டு பிரச்சனையாக ஏனைய பிரச்சனைகளும் இருக்கின்றது. 1 கிலோ அரிசி இன்று சாதாரண அரிசி கூட 250 ரூபா 300 ரூபாய்க்கு மேலே போகின்ற காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை இன்று மிக மோசமான நிலையிலே இருக்கின்றது. இதை சரி செய்வதற்கான நடவடிக்கை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். வெறுமனே கூட்டங்களிலும் பாராளுமன்றத்திலும் இதை பற்றி சொல்லிவிட்டு பிறகு ஏமாற்றுவது அரசாங்கத்தினுடைய இன்று ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்கின்றது அரசாங்கத்துக்கு.